பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 20/4/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை திருதியை காலை 7:29 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, பின்னிரவு 1:56 வரை, பின்பு மிருகசீரிடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணவரவு சீராக இருந்து வரக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளி சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரும். மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான் நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். வீண் அலைச்சல்களை சற்றே தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். உற்றார் உறவினரின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனத்துடன் செயல்படுவது அவசியமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பல மாற்றங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் நீலம் மற்றும் அடற்பச்சை. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எண்ணியது ஈடேறக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த பல நல்ல செய்திகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் விரும்பியதை அடையக்கூடிய வல்லமை உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி. ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் அடர் நீலம். கன்னிராசி அன்பர்களே, பல புதிய மாற்றங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். பிறரின் நன்மதிப்பை பெறும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்நிய நபர்களின் ஆதரவால் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் அடர் சிவப்பு. துளாராசி அன்பர்களே, எதிர்பாராத தன வரவுகளால் மனமகிழ்ச்சிகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பல புதிய திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளின் குறிப்புகளை அறிந்து பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு உற்சாகமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் அடர் நீலம். தனுசு ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனத்துடன் இருந்து கொள்வது அவசியமாகும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமைகளால் பளிச்சிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் நீலம் மற்றும் அடர்பச்சை. மகர ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். ராசியான் நிறம் அடர் நீலம் மற்றும் அடர்பச்சை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் உள்ள நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். தாயாரின் அன்பும் ஆசைகளும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளால் மனமகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் தங்க நிறம் மற்றும் இளமஞ்சள். மீனராசி அன்பர்களே, பல புதிய மாற்றங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹைகிரீவர். ராசியான் நிறம் ஆகாய நீலம் மற்றும் அடர்பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.